சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கப்புறம் உனக்கு பாதுகாப்பான இடம் எங்க வீடுதான். தப்பா எதுவும் நடக்காது. நம்பிக்கை இருந்தா என் கூட வா. ஊரறிய உலகறிய நம்ம ஒரே மக கலைவாணி கல்யாணத்தை சந்தோஷமா மனநறிவோட நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா விதி நம்மள விரட்டி விரட்டி வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. நான் உங்க கூட இல்லாம ஜெயில இருந்த காலத்துலதான் கலைவாணி கஷ்டப்பட்டா. இப்ப நான் அவ கூடவே இருக்கிற காலத்திலயும் அவ வாழ்க்கைக்காக இம்புட்டு கஷ்டப்பட்டு இருக்காளு. அவளுக்கு கல்யாண காட்சி எப்ப ஆகும்? அவ எப்ப நிலையா ஒரு இடத்துல இருந்து கஞ்சி குடிக்க போறா? இந்த போராட்டத்துக்குலாம் எப்ப முடிவு கிடைக்கும்னு தெரியல. நாம ஏதோ நெருப்பாத்துல விழுந்து நீந்தி குளிக்கிற மாதிரி மனசு உடம்பும் வேதனையா இருக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க. கலைவாணி ரவுடிக கிட்ட மாட்டி போலீஸ் கிட்ட மாட்டி அவ்வளோ பெரிய சிக்கல்ல இருந்தும் நாம போய் காப்பாத்துறதுக்கு முன்னால செழியன் தானே போய் காப்பாத்திருக்காங்க. கடவுள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுதான் இப்படியெல்லாம் காய் நகர்த்திட்டு இருக்கான். கூடிய சீக்கிரமே கலைவாணி செழியன் மனசுல இடம் பிடிப்பா. அன்னைக்கு நம்ம நிலைமையெல்லாம் மாறும். கலைவாணி, கலைவாணி, கலைவாணி. மா, எதுக்கு அழுகிறீங்க? உன் மக எந்த குறையும் இல்லாம உன் முன்னாடி முழுசா வந்து நிக்கிறேன். அழாதமா. மா, இங்க பாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் செல்ல மகளை நான் ஒரு நாள் கூட அடிச்சு வளர்த்தது இல்லையே. அதட்டி கூட நான் ஒண்ணு பேசினது இல்ல. செல்லமா வளர்த்தனே தாய். அப்படிப்பட்ட நீ கண்ட காளி பயலுக கிட்ட மாட்டி போலீஸ் கிட்ட சிக்கி நீ இம்பிட்டு துன்பப்பட்டு வந்திருக்கிறத பார்த்தா என் ஈரக்குலையே நடுங்குது. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அந்த காளி பயலுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உன் போன நீ தவற விட்டுட்டமா. அந்த நேரத்துல உனக்கு அப்பா போன் பண்ணாங்க. அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு மகராசன் உன் போனை கண்டு எடுத்திருக்கான். நாங்க போன் பண்ணும்போது அவன் கையில அந்த போன் இருந்ததுனால அங்க நடந்த பிரச்சனையையும் போலீஸ் உன்னை கூட்டிட்டு போனதையும் அவரு தம்மா சொன்னாரு. அத கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நானும் உங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்தோம். நாங்க அங்க வந்து உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்க செலியன் வந்து போலீஸ் கிட்ட பேசி உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தாகமா. அப்பதான் நாங்க ஆட்டோல வந்து இறங்கணும். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமான்னு நம்பிக்கையை உங்ககிட்ட சொல்லி அவங்க அழைச்சிக்கிட்டு போனாங்க. நாங்க அத பாத்துக்கிட்டு தாமா இருந்தோம். தாயி, இப்போ உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனையா? இப்ப நீ அங்க எந்த நிலைமையில இருக்க? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்னைய மறுபடியும் அவங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு பதவி உயர்வும் கொடுத்திருக்காங்க. அப்படியா? எல்லாருக்கும் சமைச்சு போடுற வேலை. கேட்கவே சந்தோஷமா இருக்கு தாயி. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நீயும் செழியனும் பேசிட்டு இருக்கும் போது கேட்டோம். ஆதிசங்கரி வீட்ல உனக்கு அம்புட்டு கொடைச்சல் கொடுக்கற அந்த அன்னபூரணி யாரு? அந்த அன்னபூர்ணி ஆதிசங்கரியோட தம்பி மனைவி. சரிமா, அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க எதுக்கு உனக்கு குடைச்சல் தராங்க? அப்பா, அவங்க அந்த வீட்ல என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம தூங்கி எழுந்திருச்சு
நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு 3 வேளை சாப்பிட்டு சுத்துற சுதந்திரமான மனுஷங்க. அவங்களுக்கு அந்த சொத்து சுகத்தை எப்படியாவது கைப்பற்றணும், அதுதான் அவங்க நோக்கம். அதுக்கு எப்படியாவது தன்னோட ஒரே மகளை ஆதிசங்கரியோட ஒரே மக செழியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடைஞ்சலா யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எதிரா நீ அந்த வீட்ல வாழணும்னு முடிவோட போன விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு அவங்க இம்புட்டு கொடசல் கொடுக்கணும்? அம்மா, நாங்க ஒரு நாள் புல்லாங்குழல் வாசிச்சேன். அந்த சத்தத்தை கேட்டுட்டு செழியன் ரொம்ப பிடிச்சு போய் யாரு வாசிக்கிறாங்கன்னு தேட ஆரம்பிச்சப்போ ரேஷ்மா அது நான் தான் வாசிச்சேன்னு போய் சொல்லிட்டா. அது தெரிஞ்சு செழியன் ரேஷ்மாவை ரொம்ப பெருமையாவும் மரியாதையாவும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அது அவ வாசிக்கல, நான் தான் வாசிச்சேன்னு செழியனுக்கு தெரிஞ்சா அந்த பெருமையும் மரியாதையும் செழியன் கிட்ட இருந்து குறைஞ்சு பொய் சொன்னதுனால செழியன் ரேஷ்மாவை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாருன்னு அவ பயப்படுறா. அந்த பயம்தான் இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. பொய் சொன்னா மான மரியாதை குறையதானே செய்யும். இது கூட தெரியாம எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்லிட்டு எதுக்கு இப்படி அவஸ்தைப்படணும்? அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும்? பொய் சொல்றது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிறதுதான். இப்போ இன்னொரு புது டென்ஷனா சுப்பிரமணி மாமாவோட உயிரை வர நான் காப்பாத்திருக்கேன். அதனால எனக்கு ஆதிசங்கரி கிட்டயும் சுப்பிரமணி மாமா கிட்டயும் நல்ல மதிப்பு இருக்கிறதால அதுவே அவங்க மனச புளிய போட்டு கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேனா என்னால அவங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிரும்னு நினைச்சுதா என்னை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்க ஆதிசங்கரியத்தை எனக்கு பணம் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதா ஒரு டிராமாவை போட்டு என்னையே நம்ப வச்சு ஹாஸ்பிட்டலை விட்டே அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி ஆதிசங்கரி மேல நான் கோவமா இருக்கணும்னு பணத்து மேல ஆசைப்பட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டதாவும் ஆதிசங்கரி கிட்ட கதையை கட்டி விட்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் மாட்டி தவிக்கும் போது நான் ஆதிசங்கரி வீட்டுல தான் வேலை செய்யறேன்னு சொன்னதும் ஆதிசங்கரிக்கு போலீஸ் போன் பண்ணாங்க. அந்த போனை அப்போ ஆதிசங்கரி அட்டன் பண்ணாம அந்த அன்னபூர்ணி அட்டன் பண்ணி அப்படி யாருமே இங்க வேலை செய்யல, எங்க பேரை கெடுக்கதான் இப்படி சொல்றாங்கன்னு போலீஸே நம்ப வச்சு என்னை மாட்டி விட பாத்துட்டாங்க. என்னை அந்த வீட்டுக்குள்ள வர விடாம செய்ய அவங்க பல வழியில சூழ்ச்சி தான் செய்வாங்க. ஆனா எல்லா சூழ்ச்சியையும் சுக்கு நூறா உடைச்சு நான் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போக போறேன்.